வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மின்னணு உற்பத்தி, பொறியியல் வடிவமைப்பு, தொழில்நுட்ப ஜவுளி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உணவு மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் 13,409 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படும் 1937.76 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழில்துறை திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த ஒப்புதல்கள் வழங்கப்பட்டதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அறிவித்தார். குறிப்பிடத்தக்க அனுமதிகளில் டிஜிட்டல் கட்டண ஜாம்பவான்களான பேபால் மற்றும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஆகியவற்றின் முக்கிய முதலீடுகளும் அடங்கும். இவை இரண்டும் முதலமைச்சரின் கடந்த ஆண்டு அமெரிக்க பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளிலிருந்து உருவானவை. பேபால் நிறுவனம் சென்னையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட மையத்தை நிறுவும். இது 1000க்கும் மேற்பட்ட உயர்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பயணத்தின் போது 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் சுமார் 7,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகள் முன்மொழியப்பட்டதாகவும் அமைச்சர் நினைவு கூர்ந்தார். நாங்கள் வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில்லை, அவை தமிழ்நாட்டிற்கான உறுதியான முதலீடுகளாகவும் வேலைவாய்ப்புகளாகவும் மாற்றப்படுவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று ராஜா வலியுறுத்தினார். சமீபத்திய அமைச்சரவை ஒப்புதல்கள் உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் பணியாளர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் ஒப்பந்தங்களை நிலத்தடி திட்டங்களாக மாற்றும் மாநிலத்தின் திறனை நிரூபிக்கின்றன என்று அவர் கூறினார். பேபால் மற்றும் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தவிர பல முக்கிய திட்டங்களுக்கு அமைச்சரவை புதிய முதலீடுகள் மற்றும் விரிவாக்க திட்டங்களை அனுமதித்தது. இந்த முயற்சிகள் குறித்த விரிவான தகவல்கள் காத்திருக்கும் அதே வேளையில் அவை மாநிலத்திற்கான தொழில்துறை வளர்ச்சிக்கான வலுவான குழாய் வழியை குறிக்கின்றன என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அதே நாளில் ஜவுளி, ஆட்டோமொபைல்கள், ரத்தினக் கற்கள், கனரக பொறியியல் மற்றும் மின்னணுவியல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார். வளர்ந்து வரும் உலகளாவிய வர்த்தக இயக்கவியலில் இருந்து எழும் சவால்கள் மற்றும் சர்வதேச சந்தைகளில் தமிழ்நாட்டின் ஏற்றுமதியாளர்களை போட்டித்தன்மையுடன் வைத்திருப்பதற்கான உத்திகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் மையமாக கொண்டிருந்தன. உலகளாவிய வர்த்தக கொள்கைகளை மாற்றுவதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் பாதகமாக இல்லை என்பதை உறுதி செய்ய மத்திய அரசுடன் அரசாங்கம் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் செயல்படும் என்று அமைச்சர் ராஜா கூறினார். மாநிலத்தின் ஏற்றுமதி சமூகத்திற்கு நிலையான, போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் ஆதரவான சூழலை வழங்குவதற்காக வர்த்தக வசதி, தளவாடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் தமிழ்நாடு முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்று அவர் மேலும் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.